பஞ்சமி அந்த பஞ்சமியும் மிஸ் பண்றதில்ல. அது எப்படியாவது எங்க இருந்தாலும் வந்துடும். அந்த பஞ்சமியில விளக்கு போடுறது கண்டிப்பா நல்ல டிஃபரன்ஸ். நிறைய அதாவது இதுதான் கிடையாது. நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே குடுக்குறாங்க. நீங்க அந்த அம்மாட்ட நம்ம போய் பேசலாம். அந்த அம்மா நம்மகிட்ட பேசுவாங்க. நீங்க கண்டிப்பா நீங்க போய் நின்னு அவங்ககிட்ட உருகி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நீங்க எத கேட்டு நிக்கிறீங்களோ அதுக்கான ஒரு இது அவங்க குடுக்குறாங்க. நிறைய பேர் இங்க வந்து எந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்றாங்க? எதுக்காகலாம் பண்றாங்க? எல்லா பிரச்சனைக்குமே பண்றாங்க சார். இன்னும் சொல்லப்போனா எங்க சிஸ்டர்-இன்-லா ரொம்ப முடியாம இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாமே போனோம், வந்தோம், எல்லாமே பார்த்தோம். ஆனா இங்க வந்து ஒரு 3 வாரம் நான் வேண்டிட்டு போய் இங்கேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன். அது நல்ல நிறைய மாற்றம் வந்து அவங்களுக்கு எதனால அந்த பிரச்சனைன்றது வெளியே வந்து இப்போ அவங்க நல்லா நார்மலா சூப்பரா இருக்கு. இந்த வாராகி டிவி மக்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? வாராகி அம்மன் வந்து கலியுகத்துல வாழ்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்மா. எங்க இருந்தாலும் அங்கங்க பார்க்கலாம். இது பயங்கர பார்க்க அதாவது சொல்லுவாங்க கீர்த்தி சிரிச்சுனாலும் மூச்சுது. இந்த கோயில் வந்து பார்க்க சின்னதா இருக்கும். பெரிய பெரிய கோயில்ல கிடைக்காத வைப்ரேஷன் இங்க கிடைக்குது. கண்டிப்பா எல்லாரும் நேயர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த அம்மா பரிமேல் அழகி வராகி அம்மன் கோயிலுக்கு வாங்க. ஸ்வர்ண வாராகி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாங்க. எந்த இடத்துல இருக்கு? இது வடபழனி சிவன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கு. நான் இந்த பக்கம் எத்தனையோ வருஷமா போயிட்டு இருக்கேன் தெரியாது. ஆனா அந்த ஒரு இப்போ வந்து உள்ள வந்ததுலேருந்து இப்போ இந்த கிராஸ் பண்ணா இங்க போகாம போறதே இல்லை. கண்டிப்பா எல்லாம் வாராகி அம்மனை தேடி வாங்க. உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கும்.